பிரியமான விசுவாசிகளே, அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேர வணக்கத்தை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாளிலே அவரை தொழுது கொள்ளவும் வேத ஆராய்ச்சியிலே நாம் ஈடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத ஆராய்ச்சியோடு கூடிய வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையை அவருடைய சொன்னால் மகிமைக்கேற்று நாம் நடத்த நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பரிசுத்த மாலை வழிபாட்டின் ஆராதனை ஆரம்பம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த கணக்கற்ற ஆத்தும சரீரங்களை இணைத்து பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் வாக்குமாறாத தெய்வம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினாலே நீர் பலப்படுத்தி நாங்கள் ஏறெடுக்கின்ற ஸ்தோத்திர பலிகளை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே எங்களை நீதி பாதையில் நடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு இந்த வழிபாட்டின் ஆரம்பம் முதல் முடிவடைக்கும் உடைய கிருபை காரணங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் 616 பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உங்களை நான் துதிப்பேன். சாங் நம்பர் 616. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாகையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாகையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாவிலும் நீரே, பூவிலும் நீரே,
ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாமமும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாமமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வேத ஆராய்ச்சியோடு கூடிய மாலை ஆராதனை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 54 வித்தியாடும் மாலை ஆராதனை முறைமை. ஆண்டவரே, என் உதடுகளை தீர தருளும். அப்பொழுது உமது புகழை அறிவிக்கோ. கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய பேராய் தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும்
பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் சதா காலங்களாய் இருக்கிற பாடியே. ஆமென். அல்லேலூயா. நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசங்க வேத ஆராய்ச்சி பகுதியை நாம் கேட்போம். அது பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை வாசிப்போம். The epistle of St. Paul to Philippians, chapter 4, verses 4 to 7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்றார். இதற்காக நாம் வாசிக்க வேண்டிய நிறுவ பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. அந்த நிறுவ பகுதியிலே நாம் இந்த நாளில் வேத ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்வோம். அதுவே வாசிக்கப்பட்ட வேதத்திற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தை உலகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் அவருடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் போயிருந்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துக்கு கீழ்ப்படப்பட்டு சிலுவையில் அறையுடன் படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் திறந்திருக்கிறார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வந்து வாசலிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரின் மனத்திற்கு அழைத்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவை பரிசுத்தோடு அழைக்கும் பாவம் மன்னிக்கும் சரிய உயர்த்துதல் நித்திய ஜீவன் கொண்டது விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையெல்லாம் இது நம்ம இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி நாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசி கேட்ட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறேன். என் கண்மலை என் மீட்புறமாகிய பிதாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருந்து அனைவருக்கும் ஆசீர்வாதமாக உள்ளது. எனக்கு ஏற்ற சாட்சிகளாக நான் ஜீவிக்க நீரை அனுகிரகம் செய்வதுமாய் மீட்பரே சிம்பளம் ஜீவிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சி என்று பார்க்கின்ற போது பைபிள் ஸ்டடி இதில் இருக்கின்ற மிக முக்கியமான நுணுக்கங்கள், ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏற்றதாக இருக்கிறது. We need to understand the technicalities that are present in this passage. இந்த நாளில் நாம் பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்க வேண்டியது தான் எல்லாருடைய ஒரு ஆசை. உலகத்தில் சஞ்சலமா இருக்கிறத சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் விருப்பம். அதைத்தான் நன்கு படித்த
மேதைகள், மேதாவிகள், தத்துவ ஞானிகள் என்று சொல்லுகின்ற philosophers அவர்களும் சொல்லுகின்ற காரியம், the ultimate desire of any human being is nothing but happiness. Happiness can be attained in any manner. Therefore, God's intervention is not at all required என்று அவர் சொல்லுகிறார். இந்த சந்தோஷத்தை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு கடவுள் வந்துதான் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தர் நம்மை படைக்கின்ற போதே அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்திற்கு படி நம்மை படைத்தார். God created human beings by his own image and likeness. அந்த அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயல் என்று பார்க்கின்ற போது the image of God, அதில் தான் இந்த அறிவுக்குள்ள வருகிறது, ஞானம் என்பது வருகிறது. அந்த ஞானம் ஆகவே சாதாரணமாக யாருக்கும் வராத மேலான அந்த ஞானத்தை மனுஷருக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்து அறியக்கூடிய நல்ல தீமை எது என்ன என்று அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்தும் கடவுளுக்கு விரோதமாய் போனவன் தான் மனுஷன். ஆகவே தான் மனுஷனை ஏன் தான் படைத்தோமோ என்று கடவுள் விசனப்பட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்று கர்த்தர் கண்டு அவனை படைத்ததற்காக விசனப்பட்டார் என்று அதாவது ஆதியிலே பார்க்கின்ற போது ஆரம்பத்திலேயே மனுஷனை ஏன் படைத்தோமோ என்று நொந்து கொள்ளுகின்ற அளவுக்கு கடவுளுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டது என்றால் காரணம், கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான். பிரியமானவர்களே, கடவுளோடு வாழ்கின்ற ஒரு பந்தத்தை, பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை அவர் எழுந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தி போட்டார். துரத்துகின்ற போது அவர் மான மரியாதையோடு போகட்டும் என்று சொல்லி அத்தியிலே தைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தோலாடையை அணிவித்து அவர் அனுப்பினார். தோலாடையை அணிவித்தார் என்றால் அன்றைக்கு எந்த விதமான டேனரியும் கிடையாது. தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் என்பது கிடையாது. ஏனென்றால் ஆரம்பம், அந்த ஆரம்பத்திலேயே ஒரு தோலாடை அணிவிக்கப்படும் போது ஒரு ஆடு, ஒரு பரிசுத்த தன்னுடைய குமாரன் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க கடவுள் கொடுத்த ஒரு முன் உதாரணம் தான் அது. முன் உதாரணமாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. ஆகவே மான மரியாதையோடு அவரை அனுப்பினார். ஆனால் அவர்கள் பாடுகளை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து, துன்பத்தோடு அவர்கள், அதாவது வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும், அது கர்ப்பவதியாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு பிள்ளை பெற வேண்டும், துன்பத்திலேயே வாழ வேண்டும், அதே நேரத்தில் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இதை அனுமதித்தார். அவங்க தன் நாளில் துன்பம் நிறைந்த இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் பலமுறை நாம் கேட்டிருப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4-7. ஆனால் எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல அது சொல்லப்படுகிறது என்பது பார்க்கிற போது இட் இஸ் நாட் a mere passage of rejoice. சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். சும்மா ஒரு எதை சொல்லல, ஏதோ சஞ்சலத்தின் மத்தியிலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு புத்திமதி என்றுதான் சொல்ல முடியும். அதான் 4ஆம் மாசத்துல 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அதனால எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கேடுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது. 2ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற போதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் வருகிறது. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெண்டோடும் மற்ற என் உடன் விளையாடுகளோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவன் செலுத்தி அதன் பிறகுதான் நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அவர் சொல்லுகின்ற அந்த காரியத்தை பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏயோதியாள் மற்றும் சிந்திக்கையாள் என்று பார்க்கின்ற போது I entreat Euodia and I entreat Syntyche to agree in the Lord. அவருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. So they disagree with one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால
அவர்கள் கிறிஸ்துக்குள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுகின்ற ஒரு காரியம். இட் இஸ் an exhortation. அவர் நல்ல ஊழியம் செய்கிறார். என்னுடைய உடன் வேலைக்காரனாகிய கிளமெண்டோட சேர்ந்து அவர்கள் நல்ல ஊழியம் செய்திருக்கிறாங்க. I am certified for their goodness, but still they have difference of opinion. அது நல்லா இல்லை. திருச்சபையில கடவுளை ஊழியத்தை செய்கின்ற போது இந்த மாற்று கருத்து என்பது நல்லதுதான். அதே நேரத்தில் அதனால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் வேதனைகளை உண்டு பண்ணுகிறது. இந்த ஏயோதியா சிந்திக்கேயா என்ற பெயருக்கு அர்த்தம் நாம் தெரிஞ்சுக்கணுமாக அவங்களுக்குள்ள என்ன அதாவது பிரச்சனை இருக்குது என்பது ஏயோதியா என்ற வார்த்தைக்கு குட் ஜர்னி என்ற ஒரு நல்ல பயணம், நல்ல பிரயாணம் சொல்லலாமா, ஒரு நல்ல பிரயாணம் என்று சொல்லி அர்த்தம் ஏயோதியா என்ற பெயர். சிந்திக்கேயா என்ற பெயருக்கு an accident என்ற அர்த்தம். புரிஞ்சுங்களா, ஒரு விபத்து. ஸோ ஒரு பிரயாணம் நம்ம போறோம்னா அதற்கு விரோதமான ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு காரியம் வந்து ஆக்சிடென்ட். ஸோ இரண்டும் எதிரும் புதிருமாக இருக்கின்ற பெயரிலேயே இவர்கள் எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க இல்லையா. இவர் ஒரு நல்ல பயணம், குட் ஜர்னி ஏயோதியா. சிந்திக்கேயா an accident. அது மீனிங் கிரீக்ல பார்க்கணும். இவர்கள் திருச்சபையில பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபையில பெண் ஊழியர்களாக இருக்கிறார், டீக்கனஸ். அவர்களுக்கு இருக்கின்ற இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை பார்த்து தான் அவர்கள் ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் புத்தி சொல்லுகின்ற இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் நேரடியாக வந்து சொல்லவில்லை. அவர் எப்பாப்ராடைட்டஸ் என்ற தன்னுடைய உடன் ஊழியக்காரரை அனுப்புகிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்றால் இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புகின்ற போது அவர் ரோம்ல இருக்கிறார், ஜெயிலில் இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கும்போது கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி பிரிசன் எபிசோட்ஸ் என்றார். சிறைச்சாலையில் இருக்கின்ற போது எழுதப்பட்ட ஒரு நிருபம் இது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ therefore it is not a mere passage of rejoice, but an exhortation to overcome the disunity and opposition. அந்த ஒற்றுமை குலைச்சலை உண்டு பண்ணுகின்ற அந்த ஆவி உங்களிடத்தில் எடுத்து போடப்பட வேண்டும். அதுதான், அதை நீங்கள் செய்தால் சந்தோஷமா இருப்பீர்கள், கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவங்க நல்லா ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பிலிப்பியர் 1:14-17 வரைக்கும் பார்க்கிற போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். வீட்டில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். பிலிப்பியர் 1:14-17 வரைக்கும் மிக சிறப்பாக இந்த அருமை சகோதரிகள் ஊழியம் செய்வதை பார்க்கணும். ஆனால் because of their varied opinions, difference of opinion, they are not coming together to do the ministry in a peaceful way. சமாதான முறையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு இது தடைக்கற்களாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா they maintain polarity. இந்த பக்கம் நார்த்ல, இந்த பக்கம் சவுத். அப்ப என்னதான் ஏதோ ஒரு கருத்து சொன்னா ஏற்கவே முடியாது அப்படின்னா ஒரு தீர்மானம் வருமா? ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? முடியாது. அதாவது சொல்லுவாங்க, அதாவது நான் தான் எதுலையுமே முன்னணியில் இருக்கணும்னு சொல்லி விரும்புவோம். அதாவது கல்யாணம் ஆனால் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சத்தா அது சாகுல நான் தான் குணமா இருக்கணும். புரிச்சுங்களா? சில கிளைம்ஸ் அப்படி இருக்கும். சில சொல்லுவாங்க அவங்க சொன்னதுதான் நடக்கணும். அதாவது வச்சா கொடுமி அடிச்சா மொட்டை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு கன்சென்சஸ் என்பது வராது. ஒப்புரவாக வேண்டும். ரெண்டு பேரும் விட்டுக் கொடுத்து கர்த்தருடைய சிந்தை, ஏற்றுக்கொள்கின்ற சிந்தை, விட்டுக் கொடுக்கின்ற சிந்தை, மன்னிக்கின்ற சிந்தை, இந்த சிந்தை வர வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது இல்லாத காரணத்தினால அங்கே ஒரு பிளவு ஏற்படுகிறது. So he observed a division in the church. ஸோ அதனால அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக அவர் இருக்கிறார். நான் நம்ம சொல்றது போது you don't have to worry.
rejoice in the Lord always. I will say, again I will say rejoice. அதாவது ரிஜாய்ஸ் என்ற வார்த்தை, ஏன்னா இது வந்து வேத ஆராய்ச்சின்றதுனால அதை நம்ம அதிகம் சந்தோஷம் என்ற வார்த்தை கைரோ என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில சொல்லணும். கைரோ என்றால் டு பி சியர்ஃபுல். சந்தோஷமா இருக்கல எப்பவுமே ஆஹா ஓ சிரிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க, ஆண் சிரிச்சா இல்லையா படம் அப்படி சிரிக்கிறோம், பைத்துக்காரன் சும்மா பெண் சிரிச்சாலே அப்படின்னா யாரு சத்தமா சிரிக்க வேண்டியதுதான். அதுக்காக எப்பவுமே சிரிச்சு இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் கைரோ என்று பார்த்தீங்கன்னா கைரேட்டே என்றால் காம்லி என்று சொல்லி சிலர் குறுமுறல் இருக்கணும், எப்பவுமே குறுமுறலா இருக்கிற காரியங்கள் இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான சந்தோஷம், குறுமுறலோடு இருக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இந்த சந்தோஷம் என்பது உள்ளத்துல நீ நிம்மதியா இருந்தா தானே, பிரச்சனை இல்லாம இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம இருந்தாதான் முகம் நல்லா தெரியும், கலையா இல்லைன்னா ஒரு மாதிரி இது வெளுத்தது போல ஏதோ கோபத்துல விகாரமா தெரியும், பிரகாசமா தெரியும்னா உள்ளத்துல சந்தோஷம் இருக்குது. ஸோ இங்க சஞ்சலம் இருக்கின்ற காரணத்தினால பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள இருக்கின்ற காரணம் அதை எடுத்து போடுங்கள், சந்தோஷமா இருக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. யோவான் சுவிசேஷன் தன் நிருபத்தில் சொல்லுகிற போது 2 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அங்கே சொல்லுகிற பாருங்க, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. I rejoice greatly that I found of your children walking in the truth. உங்களுடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லி. இன்னைக்கு அதாவது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி 5ஆம் வசனம். சாந்த குணம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தையிலே வளர்கின்ற போது அதுல அதாவது விருத்தி அடைகின்ற போது நம்மள கிடைக்கின்ற அந்த மெச்சூர்ட் மைண்ட் செட் என்பது சாந்த குணம். பெரியவங்களுக்கு அந்த சாந்த குணம் வருதுன்னா மெச்சூர்டு பீப்புள், அவர்கள் எல்லா விஷயத்திலும் அனுபவசாலிகள் ஆகினால அந்த ஒரு முதிர்ச்சி பேரிலும் அதாவது வார்த்தையிலும் அந்த முதிர்ச்சி இருக்கிறது என்பதை சொல்லுவாங்க. கர்த்தருக்குள்ளாக வளர்கின்ற போது அதுல முழுமை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சாந்த குணம் என்பது கிறிஸ்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் இல்லைங்களா? ஏசு சுவாமி சாந்த சொரூபி மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற போது 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கின்ற போது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are the meek, they will inherit the earth என்று சொல்லி, அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுதான் பைபிள் இருக்கிற இந்த அதாவது கர்த்தருக்குள்ளாக அவருடைய சத்தியத்திலே நடக்கின்ற ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இங்கே அந்த வெற்றி உள்ள அந்த ஒரு வாழ்க்கை சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதார்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்றாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், யூ டோன்ட் ஹேவ் டு வரி ஃபார் எனிதிங். இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. மனுஷன் பிறக்கும் போதும் அழுகலாம், இறக்கும் போதும் அழுகலாம். காலையில ஆரம்பிச்ச பிரச்சனை முடிகிற வரைக்கும், தூங்க போற வரைக்கும் அந்த பிரச்சனை தொடங்குது. பிரச்சனை எப்படி விடுதலை பெறுது? வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு பிரச்சனையே தான் வச்சு அதை சால்வ் பண்ணுங்க. படிக்கிற இடத்துல போனாலே அது இல்லையா சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. So we are all accustomed to convert the problems into opportunities in our daily lives. தினம் நம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாமும் பழகி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை வாய்ப்புகளாக பயன்படுத்தி வாழ நாம் பழகி இருக்கிறோம். கடவுள் அதே தான் நீங்க சொல்லுங்க. அந்த கவலையை ஏன்பா நீங்களும் வச்சுக்கிறீங்க? ஏமா ஏதியா சிந்திக்க அந்த கவலையை அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எடுத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் உங்களுக்குள்ள இருக்கிறதுன காரணத்தினால
உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை, நடிக்கிறீங்க. வெளியே வெளியே அது நடிப்பு தெரியுது. ஆகையினால அது வேண்டாம், எடுத்து போட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கவலை எனக்கு புரியுது. அந்த கவலையை ஆண்டவர் மேல வச்சு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நமது எல்லா புத்திக்கும் எல்லாம் தெய்வ சமாதானம் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்ளும். நீங்க சொல்கின்ற போது கவலை, ஏற்கனவே சொன்ன கவலை என்றால் என்ன? கிரேக்க வார்த்தையில் பார்க்கின்ற போது மெரின்னான் என்று சொல்லி அர்த்தம். மெரின்னான் என்றால் ஆங்ஷியஸ். ஆங்ஷியஸ் ஆர் டு ஹேவ் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டினா என்னன்னு சொல்லலாம்? வரினஸ், கவலை, துக்கம், துயரம் எல்லாம். இதுக்கு கரெக்ட் மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மெரினான் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு டு பி புல்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். தலை பிச்சுக்கலாம் போலகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கவலையில என்ன பண்றது தெரியல, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது இன்னொரு அர்த்தத்துல பார்க்கும்போது அந்த வரினஸ், அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கிள் என்று சொல்லி, ஸ்ட்ராங்கிள் என்றால் சோக் பை ப்ரெஷர் ரவுண்ட் தி த்ரோட். திடீர்னு கொஞ்ச நேரம் இந்த கவலைன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா, குரல் வழி அப்படி நெருக்கி அப்படி போட்டு தாங்க முடியல, உயிர் போட முடியும். இப்படிதான் பிரச்சனைகள், கவலைகள் நம்மை நெருக்குகிறது. இதுதான் கவலை என்பது இந்த பகுதியில் பார்க்கின்ற இந்த கவலைக்கு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கவலை எந்த நேரத்தில் நம்மளுக்கு வரும்னா, ஏதாவது ஸ்பெசிபிக் மேட்டர்ல தான் இல்லை, ஆனா பொதுவாகவே பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு அது வரும். பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு அவங்க நேரத்துக்கு வரலன்னா அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படும். ஆண் பிள்ளைகள்லாம் போனாலும் எப்படியோ இந்த சொசைட்டியில் எப்படியோ வந்துடுவாங்க. பெண் பிள்ளைகள் நேரத்துக்கு வரலன்னா நெருப்பு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு மாதிரி அந்த கவலை வேற. அதே போல பிள்ளைங்களுக்கு வயசு ஆகும், அப்படியே போகும். சரியானபடி வரம் கிடைக்கலனால ரொம்ப வேதனையில கவலைப்படுவோம். பிள்ளைங்களும் அந்த ஏஜ் ஆகும் அவங்களுடைய அந்த அந்த க்ளோ மாறிப்போம். பிள்ளைங்களுக்கும் அந்த கவலை ஏற்படும். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கவலைகள் ஏற்படுது. அதே போல சில குடும்பத்துல நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அனிதான்ற ஒரு பிள்ளை இல்லையா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த நீட்ன்ற ஒரு அரக்கன் வந்து அந்த பிள்ளைகளுடைய டாக்டர் படிக்கின்ற அந்த லட்சியத்தை வாரி மொழிகிடுச்சு. அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. குடிசையில பிறந்த ஒரு பிள்ளை நன்றாக படித்து உயர்ந்த ஒரு சூழ்நிலை. அறிஞர் அண்ணா சொல்லுகிற போது சொல்றாரு, சேற்றில் முளைத்த செந்தாமரை வருவார். ரொம்ப கஷ்டத்துலேருந்து வெளியே மேல உயர்ந்து வந்தோம். கிறிஸ்துவுக்கு பிரியமாகவே நல்லா படிக்கிற பிள்ளை வருங்காலத்துல உங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவராக இருப்பாரு, இல்ல குரூப் டி எம்ப்ளாயரா இருப்பாரு, கடைகளில் ஊழியரா ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆனா என் உள்ள நல்ல பெரிய உயர்ந்த பதவி பார்க்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு இருப்பான். அப்போ ஏழ்மை அவங்களுக்கு ஒரு பெரிய தடைகளா என்ன பண்ணோம். அப்போ மகனோ ஏன்பா இவ்வளோ மார்க் நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன், என்ன பண்றீங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதவங்க என் தலையை அடமானமாக வச்சு என்ன நல்லா படிக்க வைக்கிறேன். அந்த கவலையை பகிர்ந்து கொடுக்கிற போது என்ன சொல்லுவாங்க, உயிரை கொடுத்தாலும் உன்னுடைய நல்வாழ்வுக்காக செய்வேன். ஸோ அது போன்ற காரியங்களை நான் முறைப்பேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இது ஸ்ட்ராங்கல் எடுத்து ஒரு பக்கம் இழுக்குது. ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நம்முடைய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் நிறுத்தும் அந்த கவலை வந்து ஆண்டவர் மேல் வச்சிருக்காங்க. வேறு நிருபத்தில் கூட அதைத்தான் 1 பேதுரு 5:7 அவர்களை விசாரிக்க அனுப்பினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துள்ளார்கள். You are not able to bear the pain and pathos in our life. அப்படி நம்ம அனுபவிக்கிற போது பல பிரச்சனைகள் ஏற்படும்.
இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, நம்ம ஒரு பக்கம் இழுக்குது. our hope pulls us in one direction, our fears pulls us in different direction. உங்களுக்கு ஏற்பட்டது அந்த பயம், ஐயோ என்னதான் ஆகுமோ, வருங்காலத்தில் எப்படி, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் கவலையாக மாறுது. நாளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டது நாளைக்கு அதனுடைய பாடுகள் அதுக்கு போதும் என்று சொல்கிறார். நாளைக்கு என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். அதனால கிறிஸ்துவ பிரியமாக இந்த வரினஸ் என்பது, கவலை என்பது நம்மை பல திசைகளில் இழுத்து நம்மை அதாவது சிதறி போகும்படி செய்கிறது. So worry has definite physical consequences. இல்லையா? இந்த துக்கத்தில் இருக்கிற அந்த கவலை, வேதனையில் இருக்கிறவங்களுக்கு பல நோய்கள் ஏற்படும் இல்லையா? பிசிக்கலாகவும் ஏற்படும், உடல் அளவில் ஏற்படும், உளவியலிலே ஏற்படும், மனதளவில் இல்லையா? பிசிக்கல் as well as சைக்காலஜிக்கல் ப்ரெஷர், தலைவலி ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேருக்கு, இன்னைக்கு நிறைய கிராமத்தில் தாய்மார்கள்லாம் 12 மணிக்கு தான் பல்லவடவே போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. காலையிலேருந்து பிள்ளைங்களை அனுப்புறது, வீட்டுக்காரருக்கு வேலைக்கு அனுப்புறது, அவங்க வீட்டு வேலைகளை செய்யறது, சமையல் செய்து, இப்படி எல்லா காரியங்களையும் அவங்க செய்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரஷ் பண்ண போகும்போது 11 மணி 12 மணி ஆகும். கவலை தீபாவளி, தலைவலி ஏற்படுகிறது. வேற என்னென்ன பிரச்சனை ஏற்படும்? அது ரொம்ப பிரச்சனை. வேதனைகள் ஏற்படுகிற பொழுது கண்டிப்பாக அல்சர் ஏற்படும். ஆமா, ரைட் சார்? உடல் புண் என்பது ஏற்படுகிறது, கழுத்து வலி, முதுகு வலி, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் என்பது it leads to several complications, physical as well as psychological complications. அதனால இந்த வேதனை எல்லாம் வேண்டாம், எல்லாவற்றும் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியும். All our requests be made known to God. கர்த்தருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கணும். அவர் சொல்லும்போது அந்த விண்ணப்பம் சொல்றாங்க, இது ஒரு பெட்டிஷன். நம்ம சொல்ற எல்லாத்தையும் தீர்த்துருவாங்க. அவர் நிர்ணயம் பண்ண நாள்ல அதுதான் சில செய்வார். சில ஜபத்துகளுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிடுறாரு. சில ஜபங்கள் it will take its own time. ஏன் சாமி இப்படியாச்சு நம்ம கேட்க முடியாது. குடும்பங்களில் பிள்ளைங்களுக்கு வேதனைகள் ஏற்படுகின்ற போது, நோய்கள் ஏற்படுகின்ற போது, குடும்பத்தில் இழப்புகள் ஏற்படுகின்ற போது நம்ம கேட்கிறோம். என்ன செய்வது? கேள்வி கேட்க முடியாது. ஆனால் கூட கடவுள் நல்லவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், நம்மை வழிநடத்தும். ஆகவே அந்த விண்ணப்பம் என்று சொல்றது ஒரு பெட்டிஷன் நம்ம ஒரு வேலைக்கு போடுறோம்னா, ஒரு 10 பொசிஷனுக்காக இன்னைக்கு 10,000 அப்ளிகேஷன் போட வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஒரு 10 ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா 10,000 பேர் அப்ளிகேஷன், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா யாருக்கு கிடைக்குது? அதுக்குள்ளதான் நாமும் சொல்லப்படுறது, எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். கடவுள் கண்டிப்பா கொடுப்பார், ஏற்ற நாளிலே கொடுப்பார். நம்முடைய ஏற்ற நாளிலே அப்படியே கவலையும் வளர்த்திருப்பார். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so it affects our thinking, our digestion, our coordination. The body metabolism it affects, and also our thinking affects our digestion and the நிலைமை ஜீரணமே ஆகும். சிலர் வந்து காலையில் சாப்பிடணும், சாயங்காலம் ஜீரணம்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ், கவலை, வேதனை. ஆகவே நம்மை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியஸ்குள்ள உங்களை பார்த்துக் கொள்ளும் சொல்றார். அது புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது அப்போஸ்தலிக் பெனடிக்ஷன் என்ற அர்த்தம். மெசேஜ் நான் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்? நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லுவோம். அது வந்து அப்போஸ்தலிக் கிரீட்டிங்ஸ், அப்போஸ்தலர் வாழ்த்துக்கள். இது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு கொள்ள கடவுள் என்று சொல்லி பிரசங்கம் முடிக்கின்ற போது நம்ம சொல்லுவோம் போதகர் இல்லையா? அது முக்கியமான நம்ம உத்தரவு சொல்லுங்க. அதற்கு பெயர் என்னன்னா அப்போஸ்தலிக் பெனடிக்ஷன், அப்போஸ்தலர் ஆசீர்வாதம். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கல, என்னுடைய சமாதானம்
தெய்வீக சமாதானம் அதை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு பல தரப்பட்ட சூழ்நிலைகளிலே, வேதனைகளிலே, கவலை, கண்ணீர், தூக்கம், துயரத்திலே, நோய்களிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம், ஒரு ஆறுதலான வார்த்தை. உடைய கவலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கள் வைத்து கொடுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உத்திரங்கள் உண்டு, ஆனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அந்த ஜெயித்த கடவுளை நம்பி வாழ்கின்ற நாமும் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம், விசுவாசத்தின் அளவு கடந்த நிலை நம்மில் எப்பொழுதும் தொடர வேண்டும். We should always have that positive mental attitude. இல்லைன்னா நெகட்டிவா யோசிக்க கண்டிப்பா பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனையை தீர்க்க நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அவரிடம் வைத்து விடுவோம். ஒரு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ கடவுள் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்திற்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து 44வது பாடலை நாம் பாடும். சூரியன் மறைந்து அந்த காலம் சூழ்ந்தது என்ற அந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் படைப்போம். சாங் நம்பர் 44. சூரியன் மறைந்து அந்த காலம். சூரியன் மறைந்து அந்த காலம் சூழ்ந்தது. சூரியன் மறைந்து அந்த காலம் சூழ்ந்தது. சோர்ந்த எத்தகம் அயதுமை இழை பார போகுது. சோர்ந்த எத்தகம் அயதுமை இழை பார போகுது. தேவா கிருபை கூர்ந்து காருமையா. தேவா கிருபை கூர்ந்து காருமையா. பகல் முழுவதும் பட்சமோ என்னை பாதுகாத்தீரே. பகல் முழுவதும் பட்சமோ என்னை பாதுகாத்தீரே. சகல தீமையும் அகல வைத்தார் நலமும் தந்தாயே. சகல தீமையும் அகல வைத்தார் நலமும் தந்தாயே. சுவாமி மோந்தன் மிக புரிந்து பரமநாயகா. பாவினான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தினையா. பாவினான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தினையா. கோபமேன்றி என் பாவம் பொறுத்திடுவான். கோபமேன்றி என் பாவம் பொறுத்திடுவான். ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல். ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல். பேயின் சப்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல். பேயின் சப்பனை தீய சொப்பன் மனதில் நேராமல். நேயா மின்னல் தூதர் காவல் தான். நேயா மின்னல் தூதர் காவல் தான். உற்றார் உறவினரும் என் நேசமே
கைகளோடு நாங்கள் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, நம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஏறெடுத்திருக்கின்ற எங்கள் எளிய காணிக்கை பிரியமாயிற்கு ஆசிர்வதித்து இப்படி ஒழித்துட்டு என்று பிரயோஜனப்பட செய்தவர். இந்த காணிக்கையோடு எங்களை ஜீவபலிகளாக உங்களை பாத்திரப்படுத்துகிற சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய முற்பிதாக்கள் முழுவதுமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக உங்களுடைய சன்னிதானத்தில் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை நாங்கள் இழந்து போனோம். எங்களுக்கு கவலை, கண்ணீர், துக்கம், துயரம், மரணம் என்று எல்லாம் வந்தது. அதற்கெல்லாம் நாங்களே காரணமாய் போனோம். எங்களுடைய முற்பிதாக்களுடைய மீறுதலினாலே நாங்களும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு வேதனைகளை அனுபவிக்கிறோம். ஆனாலும் கூட எங்களை படைத்த தெய்வம் அன்றைக்கு அவர்களை மீட்டெடுக்க உடைய ஒரே பிறந்த குமாரனை அனுப்புகின்ற முன்னடையாளமாக நீர் அவர்களுக்கு தோளாடை அணிவித்து அனுப்பினீர். அதே விதமாக சுவாமி, அந்த உங்களுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்நாளிலுமாய் கர்த்தாவே உங்களுடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபடியுமாக எங்களை நீர் பெற்றெடுத்து நீர் எங்களுடைய தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை நித்திய பாதையிலே நீர் நடத்தி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தி வருகிறீர். உலகப்பிரகாரமான கவலைகள், கண்ணீர், துக்கம், துயரங்கள், இழப்புகள், வேதனைகள், நோய்கள் என்று நாங்கள் சந்தித்தாலும் கூட எங்களோடு நீர் எங்கள் அப்பா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த சூழ்நிலையும் நாங்கள் உம்முடைய ஒத்தாசையினாலே உடைய கிருபையினாலே மேற்கொள்வோம். எங்களோடு இருக்கிறீர் என்ற மனநம்பியத்தோடு கர்த்தாவே இந்த உலகத்தில் தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே பிரசவ விஷயமாக கர்த்தாவே நிறைவாக கருமையாக இருக்கின்ற அருமை சகோதரி திருமதி ஜார்ஜ் சிவகுமாரி அவர்களால் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய செயலாளருடைய மருமகள் கர்த்தாவே அந்த மகளை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி இப்பொழுதுமாய் ஒரு பெற்றோருக்கு சிகிச்சைகளுடைய கிருபை இருக்கட்டும். டாக்டர்கள் ஆண்டவரே நல்ல நேர்த்தியான முறையில் அந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் கர்த்தாவே உங்களுடைய ஒத்தாசையினால ஆண்டவரே அந்த அருமை சகோதரி நீர் ஆசீர்வதித்து ஏற்ற நாளிலே ஆண்டவரே தாய் ஸ்ரீமாக கர்த்தாவே பிரசவத்தில் ஒரு ஆசீர்வாதமான டெலிவரியை கொடுத்து வழிநடத்த இந்த வேத ஆராய்ச்சி உட்படிய மாலை வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளாகிய எங்களையும் அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் வர தவறிய மக்களையும் ஆண்டவரை பார்க்கிறோம். நம்முடைய பரிசுத்த பவுல் திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நேரே அளவில்லாமல் ஆசீர்வதித்து தொடர்ந்து சுவாமி நம்முடைய கிருபையினால் காரணத்தினால் நிரப்பி காத்து வழிநடத்துகிறோமாக எங்கள் ஆண்டவரும் அருமரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியப்படுவதாக, உடைய சித்தம் மனோலத்திலே செய்யப்படுவதில் செய்யப்படுவதாக. அன்றைய வேலைகளாக திட்டத்தார் இருக்கிற நாளில் வந்து நாங்கள் மனத்துக்கு பிள்ளைகள் கடன்கள் பண்ணி எங்களை சோதனை நாமல் தீவிர நிகழ்ச்சியும் ராட்சியம் எல்லாமே என்ற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Yes,
முழு வசனத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அசைந்து சகல மகனை ஆமென்.